ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான தூய மல்லி அரிசியில் பொங்கல் பண்ண போகிறேன். தூய மல்லி அரிசி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 250 அரிசி போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ டம்ளர் கணக்காக உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அரிசி பருப்பு வந்து சில பேர் ஒரு காம்பினேஷனில் போடுவாங்க. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பருப்பு போடுவாங்க, பாசிப்பருப்பு. அந்த அளவில் நான் போட்டிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 டம்ளர் போட்டாங்கன்னா 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போடுவாங்க. அது மட்டும் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வீட்டில் போடுவீங்களோ அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தூயமல்லி அரிசியை மட்டும் 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. ஓகேங்களா? ஊற வச்சுருங்க. அப்பயும் என்ன பண்ணுங்கள், பாசிப்பருப்பை ஒரு 1/2 ஹவர் கழித்து இது 1/2 ஹவர் ஊறினா போதும். நான் இதை மாதிரி ஊற வச்சுட்டேன். தூயமல்லி அரிசி பற்றி நான் உங்களுக்கு சொல்லியும் இருக்கேன். அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க தூயமல்லி அரிசியில். நானே தூயமல்லி அரிசியை பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இல்லைனா நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு கொடுக்குறேன். தூயமல்லி அரிசி வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்க நிறையவே எடுத்துக்கலாங்க. அது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து குறைக்கும். நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். நம்ம பாரம்பரிய அரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் கவுனி அரிசி வச்சுருக்கேன். இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இதில் வந்து நிறைய புரதச்சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க. நார் சத்தும் நிறைய இருக்குது. டக்குன்னு பசிக்காது. ஓகேங்களா? ஆனால் அது ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அளவை குறைக்கும். இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடுங்க. இது மட்டும் இல்லை, எல்லா பாரம்பரிய அரிசியுமே தான். குறிப்பாக தூயமல்லி வந்து இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கும் டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாகவே இதை உணவில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு அரிசிங்க தூயமல்லி அரிசி. நான் டிஃப்ரென்ஷியேஷன் சாதா அரிசிக்கும் இதுக்கும் வித்தியாசமும் காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் இது நுனியில் சாதாரண அரிசி வந்து ஒரு மாதிரி வீரல் விட்ட மாதிரி இருக்கும். இது சாப்பாடு வடிச்சிங்கன்னா அப்படியே முழுசாகவே சாப்பாடு இருக்கும். அதையும் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை மட்டும் நான் எப்பயுமே பொங்கல் வச்சனாலும் குக்கரில் வந்து தனியாக முதல்ல 2 விசில் விட்டு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த அரிசியை சேர்த்துப்பேன். இப்போ நீங்கள் சாதா அரிசிக்கு பொங்கல் வைக்க போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்க. அதே தான். இப்போ இது 1 டம்ளர் போட்டிருக்கேன்னா இதுக்கு வந்து 3 டம்ளரை எடுத்துக்கோங்க. இது 1/2 டம்ளர்னா 1 டம்ளர் தண்ணி. இது தனியாக தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 3 டம்ளர் ஊற்ற போகிறோம் இல்லையா? கூட 1 டம்ளர் ஊற்றிருங்க இந்த அரிசிக்கு மட்டும். ஆனால் 1 ஹவர் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க தூயமல்லி அரிசி பொங்கலுக்கு. சரிங்களா? இப்போ இந்த கவுனி அரிசி ஒரு ஷார்ட்ஸில் இன்றைக்கி போட்டிருப்பேன். அதாவது கவுனி அரிசி கஞ்சோ இதை பாரம்பரியமான எந்த கஞ்சாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கழுவி காய வச்சு ஒரு துணியில் போட்டு காய வச்சுட்டு இப்போ நான் இதை வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நொய்யாக குருணையாக உடச்சி வச்சுப்பேன் கஞ்சி வைக்கிறதுக்கு. இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு டக்குன்னு எனர்ஜி தேவை. டெய்லி 1 டம்ளர் கொடுத்துருங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களோ, மெனோபாஸ் டைமில் இருக்கிறவங்களோ, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களோ, டயபெட்டிக் இருக்கிறவங்களோ எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு கஞ்சா போட்டு கொடுத்துடலாம். சரிங்களா? நான் எப்பயுமே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பிரண்டை கிடைச்சா விட மாட்டேன். பிரண்டை துவையல் அரைச்சிருக்கேன். இதுவும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது கருவேப்பிலை துவையல். எப்பயுமே இது இல்லாமல் இருக்காது. வெளியில் வாங்குகிற பழக்கம் கிடையாது. இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சிடலாம். ஓகே? பாசிப்பருப்பு வச்சு எடுத்துகிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாருங்கள், பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ஒரு 3 விசில் விட்டால் போதும். ஓகேங்களா? அப்போ நம்ம அரிசி பாருங்க ரெடியாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துட்டு 1.5 டம்ளர் அரிசிக்கு மட்டும் இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி 3 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் இதில் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையுமே இதில் போட்டுருவேன். பெருங்காயம் எல்லாத்தையுமே போட்டுட்டு மூடி விசில் விட்டுடலாம். எல்லாத்தையும் நான் இப்போ இதில் சேர்த்துடுறேன். ஒன்றா இஞ்சி சேர்க்க போகிறேன், மிளகு, ஜீரகம் சேர்க்க போகிறேன், பெருங்காயம், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வயசானவங்களாக இருந்தால் நம்ம தாளிப்பு போட தேவையில்ல. இப்போ இஞ்சி இந்த மிளகுலாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி பசங்கன்னா பொறுக்கி வைப்பாங்க. வயசானவங்களாக இருந்தால் பல்லில் மாட்டும். ஓகேங்க? இது எல்லாத்தோட ஆப்ஷனுக்காகவும் தான் நான் இஞ்சி இதில் சேர்த்துருவேன், பெருங்காயம் சேர்த்துருவேன், மிளகு சேர்த்துருவேன், ஜீரகம் சேர்த்துருவேன், கருவேப்பிலையும் போட்டுருவேன். வேணும்னா நீங்கள் நெய் தாளிப்பு போட்டுக்கலாம், நெய் முந்திரி பருப்பு. வேணான்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 1க்கு 3 தண்ணி விட்டாச்சு. மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடுங்க. தளதளம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு நெய் வேணுமோ அப்படின்னா 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இறக்கிட்ட பிற்பாடு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு முந்திரி தாளித்து கொட்டிக்கலாம். மிளகுலாம் நான் இதிலே சேர்த்துட்டேன். வேணும்னா, அப்படி இல்லைன்னா விசில் விட்டு இறக்கி கிளறி அப்படியே பொங்கல் சாப்பிட்லாம். இது கூட கத்திரிக்காய் கொஸ்துனா சூப்பராக இருக்கும். நான் நேற்று தான் பண்ணேன், அதனால் இன்றைக்கி நான் பண்ணலை. தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க தேங்காய் சட்னி. அந்த பச்சை மிளகாயை நீங்கள் கொஞ்சமாக வதக்கிடுங்க. வெறும் கடாயில் மூடி போட்டு வதக்கிடுங்க, எல்லாம் வெடிக்கும். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகா வதக்கிட்டு அதுக்குள்ளே சேர்த்து சட்னி அரைங்கலாம். சூப்பராக இருக்கும்.
இந்த பைல்ஸ் ப்ராப்ளம், வயிற்று வலிக்குது, ஹீட்னால், பச்சை மிளகா சில பேருக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்களாம் அதனுடைய இதை தணிக்கிறதுக்காக ஓரளவுக்கு தணிஞ்சு நல்லாயிருக்கும் உடம்புக்கு. ஹீட்லேயே வேலை பார்க்குறாங்க, ஷீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க, உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் அந்த இது நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மாதிரி வேணால் அரைச்சி பாருங்கள். மற்றபடி நீங்கள் என்ன சட்னி அரைக்கிறீங்களோ அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகா மட்டும் ஒரு கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க, இல்லைன்னா வெடிக்கும். மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்ச பிற்பாடு எடுத்து சட்னியில் போட்டு அரைச்சி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. விசில் விட்ட பிறகு வேகலையா, பயப்படாதீங்க. நல்லா கொதிக்க வெந்நீர் 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ 3/4 டம்ளரோ சேர்த்துக்கோங்க. இன்னொன்று, அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் போடுறது மாறுபடுது, ஓகேங்களா? ஏன்னா என்னையை பார்த்து சமைச்சிட்டு இது சரியாக வரலன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். இன்னொன்று, நம்ம ஊற்றுற தண்ணி, ஓகேங்களா? அந்தந்த இதில் அதுக்காக சொல்கிறேன் நான். குக்கரை பொறுத்தளவிலும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும். அதனால் அதுக்காக தண்ணி பத்தலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அடி மட்டும்தான் பிடிக்கக்கூடாது. அப்படி இல்லைனா, எனக்கு அதெல்லாம் பயமாக இருக்குன்னா இப்படியே ஓப்பன் பாட்டிலேயே மூடி வச்சு கிளறியும் இறக்கிக்கலாம். விசில் விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டு எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ 4 விசில் விட்டுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் பச்சைப்பருப்பை முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூயமல்லி அரிசி சேர்த்துக்கோங்க. சூப்பரான தூயமல்லி அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 தடவை குழைச்சா போதும். குழைச்சிங்கன்னா குழைவாயிடும். அருமையாக வந்திருக்கு. அடிலாம் பிடிக்கல பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அடிலாம் பிடிக்கல, கரெக்டாக வந்துருக்குது பாருங்கள். ஓகே, இது சூடாக இருக்கும்போதே 2 கிளறிட்டோம்னா நல்லா குழைவாக பொங்கல் வந்துடும். சரிங்களா? அதுக்கு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி சூப்பராக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி, ஓகேங்களா? அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த கவுனி அரிசியில் புட்டு பண்ணி காமிங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி சிவப்பரிசியில் புட்டு போட்டிருக்கேன். கவுனி அரிசி நான் வறுத்துட்டு கஞ்சிக்காக உடச்சி அந்த இதில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு குட்டி பவுல் எடுத்து நான் மாவாக அரைச்சிருக்கேன் மிக்சிலேயே. இதை நான் புட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். பாரம்பரியமான அரிசிகள் கொடுத்துருக்கேன். குறிப்பாக மூக்கரட்டை போய் பாருங்கள். மூக்கரட்டை கீரை நிறைய கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். எப்போ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.